ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதை நான் லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து இதை நம்ப மாட்டீங்க. ஏன்னா 1 or 2 கேண்டில்ஸ் போயிடுச்சு. இதை வந்து நான் லிக்விடிட்டி ரன்னுன்னு தான் சொல்ல முடியும். பட் இதே சார்ட்டை நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இதை நான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லலாம். ஸோ ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகி அடுத்த கேண்டில் எனக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதை தான் நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவீங்க. அதனால தான் லோவர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்காம ஹையர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் பாருங்க. இப்போ நான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்த உடனே நான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸோ அந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்போ இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்போ சூஸ் பண்ணி அப்புறம் ஒரு என்ட்ரிஸாக எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்னு நான் மென்ஷன் பண்ணால் இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் என்ட்ரிஸாக டைம் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து அக்யூரசி கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் 4 ஹவரில் லிக்விடிட்டி ஸ்வீப் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க 4 ஹவர் லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸும் 5 மினிட்ஸும் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் டைமிங்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் போகும்னு இல்லை. இங்கே பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். இங்கே எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு கரெக்டா. ஆனால் அடுத்தது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து எனக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் போயிட்டு அனாலிசிஸ் பண்ணணும். நான் எல்லா லிக்விடிட்டி ஸ்வீப்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவில் இருக்க எந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் எனக்கு வந்து டெஸ்ட் ஆகாமல் இல்லை, எல்லாமே எனக்கு டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ட்ரிஸே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கிறத விட்டுடுவேன். இப்போ நான் இதுவே இந்த போனேன்னா இங்கே பாருங்க இங்கே எனக்கு சில ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மேபி வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? இப்போ